நமக்கு பொதுவா டீனேஜ்ல நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடைபெற வயசு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். எதிர் ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க இது டீனேஜ் 13 to 19, நீங்க மிக கவனமா இருக்கணும். யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதீங்க. இந்த சில பிள்ளைங்க சொன்னாங்க, இப்பதான் ஏஐ வந்துருச்சு, ஸ்பெல்லிங்னால நாங்க போன்ல எடுத்துக்குவோம், கிராமர்னால சரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்கு நாங்க படிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. தயவுசெய்து அந்த எண்ணத்தை மூட்டை கட்டி வை. அந்த ஏஐ யாரை ஆப்ரேட் பண்ணணும்? நம்ம தான், அப்படிதானே? மனுஷங்க தான் பண்ண முடியும். அதனால நம்ம திறமையானவங்களா இருக்கணும்னா படிக்கிறது கற்க கசடற குற்றமுறை படிச்சுக்கோ, எல்லாத்தையும் படிமா. நான் மதிப்பெண்ணுக்காக படிக்கிறேன்னு நினைக்காத, நம்ம அறிவாற்றல வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. அறிவாற்றல வளர்க்கணும்னா நல்லா படிங்க, உனக்கு கொடுக்கறதெல்லாம் படிங்க. இந்த வயசுல என்னன்னாலும் நம்ம மூளையில ஏற்ற முடியும். உங்களுடைய மூளைங்கிற அந்த ரேம்ல எல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஆகவே கற்க கசடர்ன்றது அதுதான் உங்க கல்வியில மிக முக்கியத்துவமா எடுத்து நீ அனைத்தையும் படிக்க வேண்டும். டீனேஜ்ல உங்களுடைய மனசை அலைவாய் விடாத, லவ் அஃபேர்னு சொல்லி எதையும் நம்பி ஏமாந்து விடாத. டீனேஜ் முடியட்டும், 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். காதல்ன்றதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு எப்பவுமே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தவறான முடிவு நிறைய எடுப்போம். நம்ம இந்த வயசுல பாதம் மாறி விடாத கூடாது. மிக கவனமா பெண்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சைக்கிள்ல நம்ம மேடம் நல்லா பேசுனாங்க, சிஓ மேடம், எல்லாரும் உபயோகப்படுத்துங்க. நல்ல எக்ஸசைஸ், நம்முடைய பாடி உறுதியாகும். நல்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி